Hi friends, welcome to Tech Tamaran channel. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பவர் ஆட்டோமேட் சீரீஸ்க்கான வீடியோஸ். ஸோ நான் என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவோட கண்டினியூஷன் இருக்கும். ஸோ நீங்கள் பவர் ஆட்டோமேட் அப்படின்ற டாப்பிக்கே புதுசு அப்படின்னா மறக்காமல் என்னோட கம்ப்ளீட் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ், அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேசிக்ல இருந்து எல்லாமே கிளியராக புரியும். தென் உங்களுக்கு அந்த கண்டினியூஷன் இருக்கும். பிகாஸ் இது வந்து ஒரு ஃபிஃப்த் ஆர் சிக்ஸ்த் எபிசோட் நான் இது போடுறது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ரூவல் ப்ராசஸ். ஸோ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பவர் ஆட்டோமேட்னா என்ன, அதுக்கப்புறம் டெம்ப்ளேட்ஸ்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பேசிக்கான ஒரு ரெண்டு அப்ளிகேஷன்ஸ், அதாவது அவுட்லுக் அண்ட் ஒன் டிரைவை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணுறது, ஆர் மேபி ஒரு ரெடிமேட் டெம்ப்ளேட்டை வச்சு எப்படி நம்ம ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம ஒரு ஷேர் பாயிண்ட்டை வச்சு பேசிக்காக ஒரு 2-3 அப்ளிகேஷன்ஸை இன்டகிரேட் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷேர் பாயிண்ட் மூலிமா கொண்டு வரது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோஸ், ஸோ இன்னைக்கு நம்ம நடத்த போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் ஆன வீடியோ. ஸோ நீங்கள் வந்து ஷேர் பாயிண்ட்ல ஒரு டாக்குமெண்ட் போடுறீங்க. அந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் மேனேஜருக்கோ இல்லை ஒரு டீம் லீடுக்கோ போயிட்டு அவர் அந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் அப்ரூவ். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கிளைண்ட்டுக்கோ இல்லை வேற எந்த தேர்ட் பார்ட்டி வெண்டார்ஸ்க்கோ ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு அப்ரூவல் ஃப்ளோவை தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து நம்ம மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 2 அப்ளிகேஷன்ஸ் வச்சு பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு 3 அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 4 அப்ளிகேஷன்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பவர் ஆட்டோமேட் போர்ட்டலில் இருக்கிறோம். அண்ட் என்னோட வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு இந்த பவர் ஆட்டோமேட் போர்ட்டலுக்கு எப்படி வரும் அப்படின்றது தெரியும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து make.powerautomate.com அப்படின்ற ஒரு ஆப்ஷனை போட்டிங்கன்னா நீங்கள் இந்த போர்ட்டலுக்கு வரலாம். ப்ரொவைடட் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் பவர் ஆட்டோமேட்டுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சேம் வி ஆர் ஸ்டிக்கிங் வித் டெம்ப்ளேட்ஸ். பிகாஸ் டெம்ப்ளேட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நம்ம அதை வந்து கம்ப்ளீட்டாக தரோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுக்கு அப்புறம் தென் வி வில் கோ ஃபார் அ கஸ்டமைஸ் சார்ட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ். பிகாஸ் ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ்லேயே நிறைய மைக்ரோசாஃப்ட் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ், மோஸ்ட் ஆஃப் த தேவைகள் நமக்கு வந்து இந்த டெம்ப்ளேட்ஸ்ல இருந்தே, இந்த ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ்ல இருந்தே நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் என்னோட ஃபோக்கஸ் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ்ல இருக்கு. அண்ட் இதில் வந்து நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் டெம்ப்ளேட்ஸ்ல எல்லா டெம்ப்ளேட் லிஸ்ட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரிமோட் ஒர்க் ரிலேட்டட், அப்ரூவல் பேஸ்ட் டெம்ப்ளேட்ஸ், விஜுவோ ரிலேட்டட் ஏதாவது ஆட் பண்ணணும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸை அவங்களே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் ரிலேட்டடான ஒரு டெம்ப்ளேட். ஓகே, ஸோ அந்த அப்ரூவல் ரிலேட்டட் டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு இந்த இதுதான். ஸோ நீங்கள் இதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து டேரெக்டாக அப்ரூவல் ரிலேட்டட் டெம்ப்ளேட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் ஸ்டார்ட் அண்ட் அப்ரூவல் வென் அ ஃபைல் இஸ் ஆடட் டு ஷேர் பாயிண்ட். ஒரு ஃபைல் ஆகப்பட்டது ஷேர் பாயிண்ட்ல ஆட் பண்ண உடனே எப்படி வந்து இந்த அப்ரூவல் ப்ராசஸ் போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம குயிக்காக அந்த டெம்ப்ளேட்டை போய் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த டெம்ப்ளேட் நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டெம்ப்ளேட் நீங்கள் கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு அதோட எக்ஸ்பிளனேஷன் கிளியராகவே கொடுத்துறாங்க. ஸோ இது என்ன பண்ண போகுது, என்ன ஆட்டோமேஷன் இதில் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு விசிபிளாகவே இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு நான் ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அண்ட் அப்ரூவல் when a file is added to SharePoint. இதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் கீழே பார்க்கணும். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க இருக்கு பாருங்க. send an approval when a file is added to a SharePoint library or a folder. Notify the requester of approval or rejection. ஸோ ஒரு ஃபைல் இல்லை ஒரு டாக்குமெண்ட்டே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஷேர் பாயிண்ட்ல அப்லோட் பண்ணுறீங்க. ஷேர் பாயிண்ட்ல அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து உங்கள் டீம் லீடரோ உங்கள் மேனேஜரோ ஒரு ஹூவர் இஸ் ஆன் டாப் ஆஃப் யூ உங்கள் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி அவர் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் தேவை அப்படின்னா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை ஃபில் பண்ணிட்டு சப்மிட் ஆர் அந்த டாக்குமெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து உங்கள் மேனேஜருக்கு ஒரு அப்ரூவல் மெயிலாக அவருக்கு ரீச் ஆகும். ஸோ அவர் வந்து அதை பார்த்துட்டு அவர் அதை எய்தர் ஈ கேன் மாடிஃபை ஆர் ஈ கேன் அப்ரூவ், ஈ கேன் ரிஜெக்ட். ஸோ அவருக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் ஸோ நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட்டை நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஃப்ளோஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து Office 365 யூசர்ஸ். ஸோ ஒரு Office 365 என்விரான்மெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறது விட்டு அந்த Office 365 டெனன்ட் பெர்மிஷன்ஸ் இருக்கணும். அண்ட் அதுதான் வந்து அங்கே சொல்கிறாங்க Office 365 யூசர். அண்ட் இந்த அக்கௌண்ட் நான் ஆட் பண்ணியிருக்க அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குளோபல் அட்மின் அக்கௌண்ட்.
ஸோ அதனால உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல்ஸ். ஸோ அப்ரூவல்ஸ் வந்து நீங்கள் யாரெல்லாம் வந்து நீங்கள் அந்த அப்ரூவல் ஃப்ளோவில் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் அந்த அப்ரூவல் கேட்டகரி ரொம்பவே முக்கியமான ஒரு கேட்டகரி இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன், ஸோ அவுட்லுக், டீம்ஸ் இந்த 2 அப்ளிகேஷன் மூலியமாவும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ண போகிறோம். சென்ட் பண்ணிவிட்டு அது யூசர்ஸ்க்கு எப்படி ரிசீவ் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு சேஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அப்ரூவல் நோட்டிஃபிகேஷன் இந்த இமெயில் ஐடிக்கு போகிற மாதிரியும், மைக்ரோசாஃப்ட் அதாவது அவுட்லுக் நோட்டிஃபிகேஷன் இந்த அட்ரஸ்க்கு போகிற மாதிரியும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் அட்ரஸை நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் ஷேர் பாயிண்ட். ஸோ ஷேர் பாயிண்ட்ன்றது வந்து ஒரு பர்டிகுலர் ஷேர் பாயிண்ட்ல ஒரு டாக்குமெண்ட் யார் அப்லோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஷேர் பாயிண்ட்ல ஆக்சஸ் இருக்கணும். ஸோ ஒரு டெஸ்ட் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜி டெஸ்ட் அப்படின்றது இட்ஸ் அ குளோபல் அட்மின் அக்கௌண்ட் அண்ட் அதுலேயே ஷேர் பாயிண்ட்டும் இருக்குது. பட் நீங்கள் உங்களோட லைவ் என்விரான்மெண்ட்டில் பண்ணும்பொழுது அந்த ஷேர் பாயிண்ட் டாக்குமெண்ட்ஸை எந்த டீம் அப்லோட் பண்ண போகிறாங்களோ அந்த டீமுக்கு நீங்கள் அந்த ஷேர் பாயிண்ட் டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதோ இல்லை அப்லோட் பண்ணக்கூடிய பெர்மிஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இப்போ ஆஃபீஸ் 365 அவுட்லுக் அப்படின்னும்போது உங்கள் மேனேஜருக்கு வந்து அந்த அப்ரூவல் மெயில் வரணும் அப்படின்னா நீங்கள் அவரோட இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ணலாம். இல்லை ஒரு டீமுக்கு நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த டீம் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி டீம்ஸ். ஸோ டீம்ஸ் என்னும் போது இதில் வந்து 2 வகையாக நீங்கள் வந்து அப்ரூவல் ஃப்ளோ ஒர்க் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் ஒரு இமெயில் மூலிமா அவர் அப்ரூவ் பண்ண வைக்கலாம். இல்லை எனக்கு இமெயில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டீம்ஸ் மூலிமாவும் உங்களுக்கு வந்து அந்த அப்ரூவல் ஃப்ளோ நம்ம வந்து கொண்டு வரலாம். அண்ட் அதுலேயும் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்களை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் நம்ம வந்து இந்த என்டையர் லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நமக்கு இந்த க்ரீன் செக் மார்க் வரணும், விச் மீன்ஸ் இட்ஸ் அ வேலிட் கனெக்ஷன். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ப்ரீ ரிக்வசிட்ஸ். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ஃப்ளோ எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பர்டிகுலர் ப்ரீ ரிக்வசிட்ஸை நீங்கள் முடிக்காமல் போக முடியாது. அண்ட் அதோட முக்கியம் இந்த க்ரீன் செக் மார்க். இந்த க்ரீன் செக் மார்க் எல்லாத்துலேயும் உங்களுக்கு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த ஆட்டோமேஷன் ஃப்ளோ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அண்ட் நீங்கள் வந்து யாருக்கு கொடுக்குறீங்க, எந்த பர்டிகுலர் சோர்ஸ்ல இருந்து நம்ம கொடுக்க போகிறோம், எந்த டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகணும், இந்த புரிதல் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு கம்பல்சரி 100% இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆட்டோமேஷனாக நீங்கள் கொண்டு வர முடியும். ஓகே, ஃபைன். ஸோ பேசிக் ப்ரீ ரிக்வசிட்ஸ் இதுதான். இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we are going to click on continue. ஸோ கண்டினியூ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் செட் ஆஃப் போர்ஷனுக்கு போகுது. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, விச் ஷேர் பாயிண்ட் சைட் டு மானிட்டர், எந்த ஷேர் பாயிண்ட் சைட்டை வந்து நாங்கள் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சில ஷேர் பாயிண்ட் சைட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் என்விரான்மெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பாயிண்ட் சைட்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ எந்த ஷேர் பாயிண்ட் சைட்டில் எந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை கொண்டு வரணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடியா பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ஷேர் பாயிண்ட் சைட் நம்ம அசைன் பண்ணுறோம். தென் ஷேர் பாயிண்ட் லிஸ்ட், விச் மீன்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்ட், அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட், ஏன்னா டாக்குமெண்ட்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே ஃபீட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மெயின் டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் ஆட் பண்ணிடணும். டாக்குமெண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் பாருங்கள் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டாட்ஸ் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த ரெட் டாட்ஸ் இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி. ரெட் டாட்ஸ் இல்லாதது வந்து ஆப்ஷனல். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் லீவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போகலாம். ஸோ இப்போ நான் இந்த டெஸ்ட் பர்பஸ்க்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்கேன். பட் இதுலேயே வந்து இங்கே நான் நினச்சால் ஃபோல்டரும் சூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதில் ஃபோல்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபோல்டரில் போயிட்டு நீங்கள் வந்து இதில் எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் வந்து ஷேர் பாயிண்ட் இந்த பர்டிகுலர் சைட்டில் போயிட்டு சைட்டில் இருந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அவர் இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு டாக்குமெண்ட்டில் இருந்து அவர் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே போய் அவர் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆட்டோமேஷன் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அதுதான் நான் சொன்னேன், இது வந்து மேண்டேட்ரி இல்லை. ஸோ மேண்டேட்ரி இல்லைன்னும் பொழுது நீங்கள் வந்து இந்த ஃபோல்டர் ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்லை உங்களோட என்விரான்மெண்ட் பர்பஸ்க்கு டாக்குமெண்ட்டுக்குள்ளே எந்த ஃபோல்டர் வந்தாலும் எனக்கு அப்ரூவல் ஃப்ளோ வரணும் அப்படின்ற அந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படியே கூட விட்டுடலாம். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். உங்கள் ரிக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது செலக்ட் யூசர்ஸ் ஆர் குரூப்ஸ் டு அசைன் த அப்ரூவல் டு. ஸோ எந்த யூசர் ஆர் எந்த குரூப்புக்கு இந்த அப்ரூவல் நம்ம கொடுக்கணும்.
ஆர் யார் வந்து இதை அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் யூஸரை கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஆல்ரெடி வேற ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கேன் ஜி டெஸ்ட்னு சொல்லிட்டு, நான் இப்போ வந்து கிறிஸ்ன்ற இன்னொரு அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த அக்கௌண்ட் ஆர் இந்த பர்டிகுலர் யூசர் தான் வந்து அப்ரூவர். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஷேர் பாயிண்ட்டை ஒரு டாக்குமெண்ட் போடும்பொழுது இந்த யூசருக்கு இமெயில் ஆர் டீம்ஸ் இது மூலியமாவது அவருக்கு அப்ரூவல் ஃப்ளோ ட்ரிகர் ஆகணும். ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் அவர் அதை ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய கான்செப்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இதை கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கிரியேட் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ இஸ் ரெடி டு கோ அப்படின்றது வந்துருச்சு. காட் இட். ஸோ உங்களுக்கு ஃப்ளோ ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ரெடிமேட் டெம்ப்ளேட் அப்படின்னும் பொழுது அந்த ஒரு 4-5 அப்ளிகேஷன் இன்டகிரேஷன்ஸுமே வந்து ரொம்ப ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எவ்வளோ ஈஸியாக முடியுது பாருங்க. பட் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று மெயினாக இந்த கனெக்ஷன் சைட் ஆஃப் திங்ஸ், நம்ம இந்த கனெக்டிவிட்டி எப்படி கரெக்டாக அந்த கொடுக்குறோம், எந்த அக்கௌண்ட்டு கொடுக்குறோம், அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கூர்மையாக பார்த்து அதை கவனித்து எந்தெந்த அக்கௌண்ட்டு, எந்த சோர்ஸ், எந்த டெஸ்டினேஷன் அதை பார்த்து நம்ம தரணும். அண்ட் இந்த ஃப்ளோ நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ டீட்டெயில் நான் சொன்ன விஷயங்களே தான். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோவோட நேம் அண்ட் இந்த ஃப்ளோ என்ன பண்ணுது அதோட டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் யார் வந்து இதை இனிஷியேட் பண்ணியிருக்கா பிரைமரி ஓனர், தென் இதோட ஃப்ளோவோட ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, எப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா எப்போ மாடிஃபை பண்ணியிருக்கீங்க, அண்ட் இது என்ன டைப் ஆஃப் ஃப்ளோ, ஆட்டோமேட்டடா இல்லை இன்ஸ்டண்ட்டாக இல்லை மேனுவலாக. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து நீங்கள் இதில் பார்க்குறீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளோ கிரியேட் பண்ணிட்டோம். ஃப்ளோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோவை டெஸ்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இப்போ நான் வந்து எடிட் போகிறேன். ஸோ எடிட் போயிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வந்து ஒரு நியூ டிசைனர் வெர்ஷனில் இருக்குது. அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் இந்த நியூ டிசைனர் வெர்ஷன் தான் நம்ம இனிமேலும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ மேக் ஷுர் நீங்கள் இந்த நியூ டிசைனர் வெர்ஷனுக்கு கெட் யூஸ் டு இட். ஏன்னா நம்ம இதை தான் வந்து இனிமேல் ஃபுல்லாகவே பயன்படுத்த போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணணும். அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீடிங் வந்து பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். நீங்கள் கரெக்டான விஷயங்களை எப்படி அதில் இன்சர்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட மற்ற அவுட்புட் ரிலையபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து when a file is created, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த பர்டிகுலர் சைட் நான் ஆல்ரெடி அங்கே கிரியேட் பண்ண சூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ அதோட இன்ஃபர்மேஷனை தான் இங்கே காட்டுறாங்க. நீங்கள் இப்படியும் போயிட்டு உங்களோட ஃப்ளோவோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் சைட் அட்ரஸ் ஆல்ரெடி இந்த அட்ரஸ் கிரியேட் பண்ணேன் அண்ட் டாக்குமெண்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் அதோட விஷயங்களை தான் நம்ம இதில் பார்க்குறோம். அண்ட் இதை வந்து கோட் வியூலையும் தராங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜேசான் டெம்ப்ளேட் ஒரு ஜேசான் எக்ஸ்பர்ட் அப்படின்னா நீங்கள் அந்த கோட் மூலியமாகவும் இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம் அண்ட் இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. பட் நம்ம வந்து ஆல்ரெடி மைக்ரோசாஃப்டே ஒரு ரெடிமேட் ஒரு GUI மாடலில் கொடுத்துருக்காங்கன்னும் போது வித்தவுட் கோட், அதுதான் இதோட மெயின் கான்செப்ட் இல்லைங்களா. ஸோ கோட் இல்லைன்னும் போது இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ நீங்கள் வந்து வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது, நீங்கள் அதை அப்படியே சூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் கோ ஃபார்வர்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து ஷேர் பாயிண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம். கெட் மை ப்ரொஃபைல் ஆல்ரெடி நம்ம வந்து ஆஃபீஸ் 365 இதை கனெக்ட் பண்ணிட்டோம். கிரியேட் அண்ட் அப்ரூவல் வந்து அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட், ஃபர்ஸ்ட் டு ரெஸ்பாண்ட். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யார் ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணுறாங்களோ அதோட நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட்டை அப்ரூவல்னு சொல்லிடலாம். ஆர் நீங்கள் வந்து ஒரு 2-3 லெவல் ஆஃப் அப்ரூவல்ஸ் வச்சுருக்கீங்க. ஒன்று வந்து டீம் லீடு, இன்னொருத்தர் மேனேஜர். ஸோ இவங்க 2 பேர்கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கணும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து உங்கள் இன்டர்னல் டீம் லீடு, இன்னொன்று வந்து ஒரு HR ஃபார் பிஸ்னஸ் சர்டன் ரீசன்ஸ். ஓகே, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்ரி ஒன் மஸ்ட் அப்ரூவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்பொழுது யாரெல்லாம் நீங்கள் அப்ரூவராக போடுறீங்களா, ஒரு 2 லெவல் ஆஃப் அப்ரூவர்ஸ் போடுறீங்க அப்படின்னா 2 பேரும் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் ஃப்ளோ முடியும். அண்ட் அது வந்து ஒரு ஃபுல் ப்ராசஸாக இருக்கும். சப்போஸ் ஒருத்தர் மட்டும்தான் அப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா இன்னொருத்தரோட அப்ரூவலுக்கு இட் வில் வெயிட். அண்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரெஸ்பான்சஸ், வெயிட் ஃபார் ஆல் ரெஸ்பான்சஸும் இருக்குது அண்ட் வெயிட் ஃபார் ஒன் ரெஸ்பான்ஸ் அப்படின்றதும் இருக்குது. ஆர் நீங்கள் இதை வந்து இன்னும் கஸ்டமைஸ்டாகவும் பண்ணலாம். ஸோ இந்த டெஸ்டிங் சினாரியோக்கு நான் என்ன பண்ணுறேன்னா approve/reject first to respond. ஸோ யார் ஃபஸ்ட்டு நம்மளதான் அப்ரூவ் பண்ணுறாரோ அதோட எனக்கு பர்ஃபெக்ட், அது போதும் என் டாக்குமெண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்குவயர்மெண்ட்டில் நான் போகிறேன். அண்ட் அசைன் டு நான் எந்த பர்சன் அப்ரூவராக போட்டிருக்கணும் அந்த பர்சனோட நேம். இதில் நீங்கள் மல்டிபிள் யூசர்ஸை போடலாம், இல்லை நீங்கள் வந்து
ஒரு குரூப்பே இருக்காங்க அப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த குரூப் நீங்கள் ஆட் பண்ணலாம். இது வந்து நம்ம ஈஸியாகவே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த அப்ரூவர் பக்கெட்டில் நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ ஒன்ஸ் இந்த 3 ஸ்டெப் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கேட்டகரி ஸ்பிளிட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம ட்ரிகர் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிகர் அண்ட் ஆக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் we will say as trigger phase. So in the particular portion வந்து it's called as a trigger and இந்த போர்ஷனை வந்து நம்ம ஆக்ஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஈச். இப்போ நம்ம வந்து இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது அப்ரூவருக்கு போயிருக்கு. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து இன்னும் சில பர்சன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இந்த இன்சர்ட் எக்ஸ்பிரஷனில் போயிட்டு நீங்கள் இன்னும் வேறு சில அப்ரூவர்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ அப்ரூவர்ஸோட நேம் வேணும் அப்படின்னாலும் போடலாம். இல்லை ஆல் ஆஃப் த அப்ரூவர்ஸ் அந்த டீட்டெயில் வேணும்னாலும் போடலாம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைசேஷன்ஸும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் வந்து அந்த அப்ரூவர் அந்த இன்ஃபர்மேஷனோட நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து சென்ட் அண்ட் இமெயில். ஸோ இது வந்து நம்ம அவுட்லுக் சைட் ஆஃப் திங்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு இமெயில் ஆகப்பட்டது சென்ட் ஆகும். கிரியேட் அண்ட் அப்ரூவல் ஆக்ஷன். சப்போஸ் வந்து இந்த அப்ரூவல் ஆக்ஷன் ஃபெயில் ஆகுது. ஸோ இந்த கண்டிஷன் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஏதாவது ஒரு ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த யூசரே இன்வாலிட் யூசராக இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுக்கும்பொழுது ஒரு சின்ன மிஸ்டேக் அதில் பண்ணிட்டீங்கனாலும் இன்வாலிட் யூசர் ஆகும். ஸோ இன்வாலிட் யூசராக ஆகும்போது உங்களோட ஃப்ளோ ஆகப்பட்டது என்ன ஆகும்னா அந்த அப்ரூவல் ஃப்ளோ போகாமல் அதோட அடுத்த க்ரைட்டீரியா எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த நோ க்ரைட்டீரியாவுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு இமெயில் ட்ரிகர் ஆகும். கிரியேட் அண்ட் அப்ரூவல் ஆக்ஷன் ஃபெயில்ட், பாசிபிள் காஸ் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ இது வந்து ஒரு டிஃபால்ட் வேர்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை வந்து மாற்றவும் செய்யலாம், நீங்கள் வந்து கஸ்டமைஸும் பண்ணலாம் பாடியில். ஸோ அதை தான் வந்து அவங்க சொல்ல வராங்க. ஸோ ஒன்ஸ் த அப்ரூவல் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீமில் போகும். சப்போஸ் அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீமில் போகும் அண்ட் இட் வில் கெட் டெர்மினேட்டட். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அப்ரூவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து செகண்ட் லெவல் ஆஃப் அப்ரூவல் போகுது. ஸோ செகண்ட் லெவல் ஆஃப் அப்ரூவல் போயிட்டு இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே தான் வந்து இந்த இஃப் ஆர் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் வரும். நீங்கள் வந்து அண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு இன்வாய்ஸ் அப்ரூவலே இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் வந்து ஒருத்தர் அப்ரூவ் பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி போகணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஒருத்தர் அப்ரூவ் பண்ணாலே போதும் இந்த டாக்குமெண்ட்டுக்கு அப்படின்ற ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதோடு நிறுத்திக்கலாம். ஸோ இந்த சினாரியோ இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட அப்ரூவல் இருந்தால் போதும், அதுதான் அவங்க சொல்ல வராங்க இஸ் ஈக்குவல் டு அப்ரூவ். இல்லைனா இதில் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரிஜெக்ட்னா ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லை இதை நீங்கள் வந்து ஒரு நம்பரிங் சிஸ்டமாக கொண்டு வரனாலும் கொண்டு வரலாம். பட் இந்த டெஸ்டிங் சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் பாயிண்ட் இருக்குது, ஷேர் பாயிண்டில் டாக்குமெண்ட் போடுறோம், அது வந்து அப்ரூவல் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அப்ரூவல் போகுது, அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், அதோட அந்த ப்ராசஸ் வந்து முடியுது. அதுதான். ஸோ டாக்குமெண்ட் போயிட்டு அப்ரூவலோட முடியுது. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து 2 லெவல்ஸ் 3 லெவல்ஸ் 4 லெவல்ஸ் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு அஸ், பட் இட்ஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்து இந்த அப்ரூவல் ஃப்ளோ எடுத்திருக்கேன். பிகாஸ் நிறைய ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு பவர் ஆட்டோமேட் அப்படின்னாலே அவங்க ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த அப்ரூவல் ஃப்ளோஸை ஆட்டோமேட் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு பில்லிங்காக இருக்கட்டும், ஒரு இன்வாய்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஒரு லைசன்ஸ் இன்வாய்ஸ் ஆர் எனி அதர் தேர்ட் பார்ட்டி இன்வாய்ஸஸ் எல்லாமே வந்து இந்த அப்ரூவல் ஃப்ளோ ஆட்டோமேட்டடாக இல்லை அப்படின்னா ஈஸியாகவே அந்த இன்வாய்ஸஸ்லாம் மிஸ் ஆகும். குறிப்பிட்ட டைம் லைனுக்குள்ளே அந்த இன்வாய்ஸஸ் அப்ரூவ் ஆகாது, இல்லை உங்களுக்கு நிறைய பேக் அண்ட் பேக்லாக்ஸாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து மெயினாக இந்த அப்ரூவல் ஒர்க் ஃப்ளோஸ் கேட்பாங்க. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் மேற்கொண்டு இதிலிருந்து அப்படியே ஆட் பண்ணி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா அப்ரூவல் ஒர்க் ஃப்ளோஸ்லாம் க்ரியேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ நவ் ஒன்ஸ் திஸ் அப்ரூவல் ஒர்க் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அண்ட் ஒன்ஸ் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஹிட் சேவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளோ செக்கரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளோ செக்கர் இந்த பர்டிகுலர் ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து ட்ரிகர் ஆக்ஷன் லாஸ்ட்டாக கண்டிஷன் அப்படின்ற அந்த ஒரு
ப்ராசஸ் ஃப்ளோ சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃப்ளோ செக்கர் ஈஸியாகவே சொல்லிடும். ஒரு வார்னிங்காக காட்டும், இல்லை ஒரு எரராக காட்டும். ஸோ ஃபார் நவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா your flow is ready to go அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ நீங்கள் அதை வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, sorry about this tool, கொஞ்சம் இது sometimes. Okay, so your flow is ready to go, we recommend you to test it அப்படின்னு சொல்லிட்டாங்க. So now நம்ம வந்து we have to next go for testing. So once we click on testing, test click பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு மேனுவலாக டெஸ்ட் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஸோ மேனுவல் கொடுக்குறோம், கொடுத்துட்டு டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் அண்ட் அப்ரூவல் when a file is added. ஸோ இப்போ நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஷேர் பாயிண்ட் சைட்டுக்கு போகிறோம். அந்த ஷேர் பாயிண்ட் சைட் வந்து ஷுட் பி சச்சின். ஸோ அந்த பர்டிகுலர் ஷேர் பாயிண்ட் சைட்டுக்கு போயிட்டேன். அதில் நம்ம மென்ஷன் பண்ணது டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸ்குள்ளேயும் போயிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போது இதில் டாக்குமெண்ட்ஸ்க்கு உள்ள நம்ம எந்த ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரும் கொடுக்கல. ஸோ எனி டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து இதில் அப்லோட் பண்ணாலும் சரி, இல்லை இந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு இன்னொரு சப்சைட் ஃபோல்டருக்குள்ளே போய் நம்ம அப்லோட் பண்ணாலும் நமக்கு வந்து அங்கே ட்ரிகர் ஆகணும். ஓகே, ஸோ அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் டேக், நான் வந்து இப்போ ஒரு எக்ஸல் ஃபைலை நான் வந்து ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்க. அண்ட் இதுக்கு வந்து நான் ஒரு இன்வாய்ஸ் அப்ரூவல் ரிக்வெஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்காக நான் இதை கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இட் கேன் பி எனி திங் எல்ஸ், ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்காக நான் இந்த எக்ஸலை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸல் கிரியேட் பண்ண உடனே நம்மளோட ஒர்க் ஃப்ளோ ஃபார்முலா என்ன அப்படின்னா, இந்த அப்ரூவல் ரிக்வெஸ்ட் ஆனது அந்த பர்டிகுலர் யூசருக்கு ட்ரிகர் ஆகணும். நம்ம வந்து எந்த யூசர் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த யூசருக்கு ட்ரிகர் ஆகணும். ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா தென் வி வில் கம் டு நோ. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளோ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம், இதில் டிக் மார்க் வந்துகிட்டு இருக்கு பாருங்க, விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் லெவல் முடிஞ்சிடுது, ரெண்டாவது அப்ரூவல் லெவல் போயிடுச்சு, மூணாவது இப்போ அந்த பர்டிகுலர் மெயில் ஃப்ளோக்கு போயிருக்கு. ஸோ நீங்கள் இப்படி தான் வந்து ட்ரேஸ் பண்ணணும். இது எல்லாமே செகண்ட்ஸில் நடக்கிற விஷயங்கள். ஸோ இது இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கனாலே 0.3 செகண்ட், 0.3 செகண்ட், 7 செகண்ட்ஸ், கொஞ்சம் டைம் லேக் இருக்கும். 7 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இட் ஹஸ் கான் இன் டு தட் அப்ரூவல் இமெயிலுக்கு போயிருக்கு. ஸோ அந்த இமெயிலுக்கு போயிருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி அந்த இமெயில் அட்ரஸும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இமெயில், கிறிஸ் மேத்யூஸ், நம்ம ஆட் பண்ண அப்ரூவர் நேம். ஸோ அவருக்கு வந்து ஒரு இமெயில் வந்திருக்கு. ஸோ நம்ம கிரியேட் பண்ண எக்ஸல் ஃபைலோட நேம் இது. அண்ட் பாருங்க, இப்போ அதுலேயே வந்து ரிக்வஸ்டட் பை யார் ரிக்வஸ்ட் பண்ணால், என்ன டேட்டில் கிரியேட் பண்ணாங்க, என்ன ஃபைலு, அதுக்கப்புறம் எந்த லொக்கேஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த ரிக்வஸ்டரோட ஃபுல் இமெயில் அட்ரஸ் என்ன, கிரியேட்டட் டைம். ஸோ இதில் வந்து அப்ரூவ், ரிஜெக்ட் ரெண்டு ஆப்ஷன் வருது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து இங்கேயே அப்ரூவ் பண்ணலாம். அப்ரூவ் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் போடலாம். இல்லை நான் அப்ரூவ் பண்ண போகிறதில்ல, நான் ரிஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ யூ ஹேவ் தட் ஆப்ஷன். ஸோ இது உங்களோட இமெயில் ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து டீம்ஸில் இது எப்படி ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது வந்து அவுட்லுக் மெயில். இப்போ நான் வந்து இதே அக்கௌண்ட்டோட டீம்ஸ்க்கு போகிறேன். ஸோ டீம்ஸில் பார்த்தீங்கனாலும் எனக்கு அண்டர் ஆக்டிவிட்டி, ஸோ டீம்ஸில் வந்து அண்டர் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ஆக்டிவிட்டி புதுசாக வந்திருக்கு. அண்ட் எனக்கு அந்த யூசரோட நேம் வந்திருக்கு பாருங்க, சென்ட் யூ அ ரிக்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம என்ன அந்த அவுட்லுக்கில் பார்த்தோமோ அதே. ஸோ இதில் வந்து நம்ம டூ வேஸாக நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து அவுட்லுக் மெயில்லையும், இன்னொன்று வந்து டீம்ஸ்லையும். ஸோ இதை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் யூசர்ஸ்க்கும் அசைன் பண்ணலாம். பட் இந்த டெஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு நான் ரெண்டுமே ஒரே யூசருக்கு வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ நியூ ஷேர் பாயிண்ட் ஃபைல் நேம், எந்த லொக்கேஷன் எல்லாமே வந்திருக்கு, எந்த ஃபைல் அதோட எக்ஸலும் இதில் அட்டாச்சாக பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அப்ரூவல் ப்ராசஸ் ஃப்ளோ, ரிக்வெஸ்ட் பண்ணவர் அண்ட் இப்போ இது யார்கிட்ட பெண்டிங் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லெட்ஸ் டேக் validated the document. So
அப்ரூவ்டு அப்படின்னு கொடுத்து நான் அப்ரூவ் கொடுத்தேன்னா அப்ரூவ் பண்ணலாம். நீங்கள் ஐம் நாட் ஹாப்பி வித் டாக்குமெண்ட் சொல்லி ரிஜெக்ட் கொடுத்தீங்கனாலும் ரிஜெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இது அப்ரூவ் கொடுப்போம். தட்ஸ் இட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, ஃபைனல் ஸ்டேட்டஸ் அப்ரூவ்ட் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ரூவல் காலமில் அப்ரூவ்ட் அண்ட் இது வந்து எப்போ அப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஆர் வென் இட் இஸ் கிரியேட்டட், யார்கிட்ட என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம மெயிலையும் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேயும் அப்ரூவ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து அங்கேயும் அப்ரூவ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி டீம்ஸில் பண்ணிட்டோம். டீம்ஸில் பண்ண அடுத்த நிமிஷமே இங்கே நான் எதுக்கு மெயினாக உங்களுக்கு இங்கே அவுட்லுக்கில் கொண்டு வந்தேன்னா, சரி நீங்கள் அங்கே பண்ண உடனே இங்கே பாருங்கள் என்ன வந்திருக்குன்னு, யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் திஸ் ரிக்வெஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இட்ஸ் நாட் கோயிங் கான்ஃப்ளிக்ட். நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஓகே இங்கேயும் வந்துருச்சு நோட்டிஃபிகேஷன், டீம்ஸ்லேயும் வந்துருக்கு, நான் இங்கே அப்ரூவ் பண்ணிட்டு அங்கே ரிஜெக்ட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இது என்னன்னா ப்ரையாரிட்டி பேசிஸில் தான் இந்த அப்ரூவல் ஃப்ளோஸ் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் அவுட்லுக்கில் அப்ரூவ் கொடுத்தாலும் டீம்ஸில் அப்ரூவ்டுன்னு மாறிடும். இதே நீங்கள் வந்து அவுட்லுக்கில் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இமீடியட்டாக டீம்ஸ்லையும் அது ரிஜெக்டட்னு மாறிடும். ஸோ அதை தான் நீங்கள் வந்து இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை அப்ரூவ் பண்ணிட்டோம், அதனால அந்த ரிக்வஸ்ட்டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ யூ ஹேவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் திஸ் ரிக்வெஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இங்கே நமக்கு வேலையில் அப்ரூவ் பண்ண வேண்டிய வேலையில். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த ஆட்டோமேஷன் ஃப்ளோ பக்காவாக ஒர்க் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ளோவில் போயிட்டு நம்ம பண்ண இந்த விஷயம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்குன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துட்டோம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு. பட் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் எப்படி இதை ரீவேலிடேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த செக் மார்க்கை வச்சு தான் நீங்கள் ரீவேலிடேட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் ஃப்ளோ ரன் சக்ஸஸ்ஃபுல்லி இப்படி ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் மார்க் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்ஸஸ், செகண்ட் சக்ஸஸ், தேர்டு சக்ஸஸ் அண்ட் ஸோ இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது ஃபோர்த் அந்த இது சக்ஸஸ் ஆயிடுச்சு. நம்ம டீம்ஸ்லேயும் பார்த்துட்டோம், மெயில் ஃப்ளோலையும் பார்த்தோம், கண்டிஷனும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம வந்து அப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால ட்ரூன்னு போயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பக்கெட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பக்கெட்டில் போயிட்டு இங்கே டிக் மார்க் ஆயிருக்கும். டிக் மார்க் ஆகிட்டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை டு ஈச் ரெஸ்பான்ஸ் டு ரிஜெக்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனும் வந்திருக்கும். மேபி நம்ம வி கேன் டூ another டெஸ்ட். இப்போ நான் வந்து அப்ரூவ் பண்ணிட்டு இந்த க்ரைட்டீரியா உங்களுக்கு காட்டணும் இல்லைங்களா. இப்போ இதே நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஒன்று திரும்பி அப்லோட் பண்ணுறேன். இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ளோ எப்படி மாறுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ what I'm going to do again, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்பி பேக் போயிட்டு, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரன் பண்ண அந்த இது சக்சீடட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நான் திரும்பி வந்து அந்த ஃப்ளோக்கே போகிறேன் எடிட் போயிட்டு I'm going to test again. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ திரும்பியும் டெஸ்ட் பண்ண போகிறோம். நான் இதை எதுவுமே ப்ரொடக்ஷனுக்கு இது பண்ணல. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கும் ட்ரிகர் ஆயிருக்கு. காரணம் என்னன்னா நம்ம இந்த ஃப்ளோ வந்து நம்ம ரன் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இட்ஸ் ஆஸ்கிங் நம்ம திரும்பியும் வந்து அதே ஃப்ளோவை நீங்கள் ரன் பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்கள் புதுசாக ஒரு டாஸ்க் பண்ண போகிறீங்களா. பட் நம்ம வந்து மேனுவலாகவே இதை ட்ரிகர் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் மேனுவலாக கிளிக் பண்ணுறேன், டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது என்ன சொல்லுது, டு see it now perform the starting action. ஸோ நான் திரும்பி வந்து அந்த டாக்குமெண்ட்டுக்கு போகிறேன். டாக்குமெண்ட் போயிட்டு ஸோ இந்த டைம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த PA டெஸ்ட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ன்ற ஃபோல்டரில் டேரெக்டாக க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ நான் அதோட ஒரு லெவல் இன்னும் உள்ளே போகிறேன். ஒரு சப்சைட் மாதிரி ஒரு ஃபோல்டருக்கு உள்ளே போகிறேன். அந்த ஃபோல்டர் உள்ளே போயிட்டு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் approve/reject my request. சரி, ஒரு டெஸ்ட் பர்பஸ்க்கு நான் இந்த வேர்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூ கேன் மாடிஃபை ஆர் யூ கேன் அப்லோட், எது வேணாலும் பண்ணலாம். ஸோ நவ் நான் அந்த டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் லெட் மீ சி. ஓகே, அந்த டாக்குமெண்ட் வந்து இது வந்துருச்சு, டாக்குமெண்ட் 2. ஸோ இந்த டாக்குமெண்ட் தான் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த டாக்குமெண்ட் வந்து இப்போ எப்படி ட்ரிகர் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து we are going to flow. ஸோ ஃப்ளோவில் போகும்பொழுது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிக் மார்க் வருதுங்களா. இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், அந்த மெயிலுக்கு போகிறேன். ஸோ மெயிலுக்கு போகும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஃப்ளோஸ் வந்துருக்கு பாருங்கள், ட்ரிகர் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து டாக்குமெண்ட் 2
ஓகே, நம்ம கிரியேட் பண்ண அந்த டாக்குமெண்ட் நேம் வந்திருக்கு. அண்ட் மேபி நமக்கு மேபி ட்வைஸ் ட்ரிகர் ஆயிருக்கு. பட் எனிவே தட்ஸ் ஃபைன். ஸோ இமெயிலில் நம்ம இப்போ இதை பார்க்கலாம், அப்ரூவல் ரிஜெக்ட். நெக்ஸ்ட் இதே நான் வந்து டீம்ஸ்லேயும் போய் பார்க்குறேன். டீம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் 2 டைம்ஸ் அதே அப்ரூவ் ரிஜெக்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, நம்ம இதுக்கு முன்னாடி டீம்ஸில் அப்ரூவ் பண்ணோம், அவுட்லுக்கில் சக்ஸஸ் ஆச்சு, ஒரு அவுட்லுக்கில் மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவுட்லுக்கில் we are going to reject. Okay, maybe you can mention not happy with the document, so rejecting it அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுட்டு இப்போ இதை ரிஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அப்ரூவல் சினாரியோ பார்த்தோம், இப்போ ரிஜெக்ட் பண்ணுறோம். அண்ட் ரிஜெக்ட் வந்து நம்ம இப்போ அவுட்லுக்கில் இருந்து பண்ணுறோம். ஸோ அப்ரூவல் நம்ம இதுக்கு முன்னாடி டீம்ஸில் இருந்து பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக அது அவுட்லுக்கில் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அவுட்லுக்கில் இருந்து ரிஜெக்ட் பண்ணுறோம், டீம்ஸில் என்ன அப்டேட் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போது டீம்ஸில் பார்த்தீங்களா ஃபைனல் ஸ்டேட்டஸ் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி அதுலேயே வந்துருச்சு பாருங்கள், ரிஜெக்டட்னு சொல்லி வந்துருச்சு. ரிஜெக்டட் பை அண்ட் என்னோட கமெண்ட்ஸோட சேர்த்து டைம் ஸ்டாம்ப் எல்லாமே போட்டு அந்த டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸோட போட்டு ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதோட ஃப்ளோவை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃப்ளோ பார்த்தீங்கன்னா டிக் மார்க் இது வரையும் வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்டேட்டஸில் வந்திருக்கு. இந்த கண்டிஷனில் தான் வந்து இப்போ நம்ம பண்ணது சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ கண்டிஷனில் நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருக்கோன்ற ஒரே காரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ட்ரிகர் ஆயிருக்கு பாருங்க. ஃபால்ஸில் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்றது அப்ளை டு ஈச் ரெஸ்பான்ஸ் டு ரிஜெக்ட். ஸோ ஃபால்ஸில் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அண்ட் அந்த ரிஜெக்ஷன் வந்து டீம்ஸ்லையும் நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து வேலிடேட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து அந்த ரிஜெக்ட் ஆன க்ரைட்டீரியாவோட அந்த ஃப்ளோ. ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் வந்து இந்த ஃப்ளோவை வந்து இப்படி தான் நீங்கள் வந்து கிராஸ் வேலிடேட் பண்ணணும். நம்ம ஃப்ளோ பக்காவாக க்ரியேட் பண்ணிட்டோம், நம்ம வந்து டெஸ்ட்டுக்கும் கொடுத்துட்டோம். நம்ம கொடுத்த அந்த டெஸ்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டெஸ்டிங்ஸ், ஒரு 360 டிகிரியில் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் டெஸ்ட் பண்ணி கிராஸ் வேலிடேட் பண்ணிக்கணும். ஸோ தட்ஸ் இட். ஸோ நம்ம இந்த ஆட்டோமேஷன் வில் பி 100% சக்ஸஸ். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்ரூவல் சைடும் டெஸ்ட் பண்ணிட்டோம், ரிஜெக்ஷன் சைடும் டெஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம என்ன ஒர்க் ஃப்ளோ கொடுத்துருக்கோமோ அந்த ஒர்க் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி, அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அது அப்ளை ஆயிருக்கு. அண்ட் தட்ஸ் இட். ஸோ இந்த ஆட்டோமேஷனை நீங்கள் வந்து அப்படியே கொண்டு போய் உங்களோட ப்ரொடக்ஷனில் அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ரொடக்ஷன் போது அந்த ப்ரொடக்ஷன் யூசர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் குரூப்பில் ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்ளை ஆகும். அண்ட் இதோட ஹிஸ்ட்ரியும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ரன் பண்ண அந்த ஃப்ளோவோட ஹிஸ்ட்ரி அண்ட் இப்போ கரண்ட்லி நம்ம ரன் பண்ணது டைம் பேஸ்டாக அந்த ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட். ஸோ இதுதான் இந்த ஷேர்பாயிண்டோட அப்ரூவல் ஒர்க் ஃப்ளோ. ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ஹாப்பி டு ஆன்சர். வேறு ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நான் கண்டினியூஸாக இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் டெஸ்டிங்கோடு நான் போட போகிறேன். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ கீப் வாட்சிங் மை வீடியோஸ், ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நன்றி.